குட் ஈவினிங் டு ஆல். இது தேர்ஸ்டே ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும். நானும் நேத்திராவும் வாக்கிங் வந்திருந்தோம். ஒரு 1 ஹவருக்கு நல்லா நடந்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வர வழியில் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எத்தனாவது ஸ்நாக் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரெட் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அது இன்னையோட எக்ஸ்பயர் ஆகுது. அதில் ஒரு டோஸ்ட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு பவுல் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கிளாஸ் பால் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. அதுக்கூடயே ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் கூட இருந்தால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தவாவில் கொஞ்சமாக பட்டர் இல்லை கீ சேர்த்துட்டு அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்சரில் ப்ரெட் இது மாதிரி டிப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சீஸ் சேர்த்துருக்கேன். இந்த சீஸ் வந்து நான் சேர்க்கும்போது நல்லா இருக்குமோன்னு டவுட்டோடு தான் சேர்த்தேன். பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மாதிரி அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்தது. கிட்ஸ் கூட கொடுக்கலாம். பட் அன்ஹெல்த்தி தான். இதுக்கு பதில் நீங்கள் வந்து மில்க் ப்ரெட்டுக்கு பதில் நீங்கள் வீட் ப்ரெட்டில் செஞ்சாலும் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். அதேமாதிரி வந்து சுகர் சேர்க்காமல் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நேற்று நான் கொஞ்சமாக கொடுத்துருந்தேன். ஸோ அதுதான் கேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.